அன்போடு தெரிவித்துக் கொண்டு கடைபிடிக்கிறேன். இரண்டாவதாக கூடூர் நம்முடைய காவிரியாற்றின் மே மாதம் 16ஆம் தேதி அந்த நாள் நீங்கள் மறக்க முடியாத நாள். உங்களை திரும்ப திரும்ப பிரேமலதா விஜயகாந்த் கேட்கிறாங்களே, அதை செய்தாரா இதை செய்தாரான்னு இருக்கிறார்கள். இந்த சகோதரர்கள் எல்லாம் யாருடைய வீரர்கள்? அம்மாவுக்காக உழைக்கும் விசுவாசமிக்க வீரர்கள் அல்லவா? அம்மாவின் கூட்டம் அல்லவா இந்த கூட்டம்? உழைக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், கல்லூரி மாணவர்களின் சின்னம். இவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சியை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை பாதம் மனித சமர்ப்பித்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் விஜயகாந்துக்கெல்லாம் முதல்வர் ஆசை என்ன? நம்ம அம்மா நினைச்சு பாருங்க. நம்ம அம்மா இருக்கிற இடத்துல இவர் நினைச்சுக்க பெரியவரை 93 வயசுக்காரரு விஜயகாந்த் அன்புமணி ராமதாஸ் ஒரு தடவை மத்திய அமைச்சராக்குனதுக்கே திகார் பாபாங்குது. இப்ப ஊழலை ஒழிப்பாராம். அவர் என்ன அக்கிரமம் பாருங்க. இவங்களை எல்லாம் விட்டு நமக்காக அரசியல்ல நமக்கு யார் உழைக்கிறாங்கிறது முக்கியம், யார் நம்ம கூட இருப்பாங்கிறது முக்கியம். அப்படி பார்த்தா அம்மாவின் அன்பு பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர் நம் பகுதியை சேர்ந்த நம்மில் ஒருவரான நம் தம்பி செந்தில் பாலாஜியை தவிர வேறு யாராக முடியும்?